நம்முடைய வாழ்த்துறை வழங்கவிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர், சமுதாய தலைவர் ஐயா பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MR பன்னீர்செல்வம் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆலூர் ஷானவாஸ் அவர்களை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற மஹபூப் ஹுசைன் அவர்களை, அப்துல் ரியாஸ் அவர்களை, முஸ்தபா அவர்களை, மக்கீன் அவர்களை, திரளாக கூடியிருக்கிற எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய ரமலான் வாழ்வுகளையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் நோன்பு திறந்தாக வேண்டும். நெடு நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்தடுத்து சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. பேராசிரியர் இந்த நிகழ்வுக்கு வருகிறார் என்றதும் நாங்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராவலோடு மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு செயற்கை கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல். நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நாம் தொடுக்கும் ஒரு அறப்போர் இந்த தேர்தல், ஒரு தர்ம யுத்தம். மக்கள் ஒரு புறம், சங்பரிவார் ஒரு என்ற நிலையிலே இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த தேர்தலில் மக்கள் வென்றாக வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஆகவே 40 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த முறையில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை மேற்கொள்ள வேண்டும். 70% 80% என்பது கூட போதாது, 90% என்பது கூட போதாது. 100% பேர் வாக்குப்பதிவிலே பங்கேற்க வேண்டும். அதன் மூலம்தான் நாம் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும். எனவே கிறிஸ்தவ பெருமொழி மக்களாக இருந்தாலும், இஸ்லாமிய பெருமொழி மக்களாக இருந்தாலும், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைவரும் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை எடுத்து இனிய ரமலான் வாழ்வுகளை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் பானை சின்னம். அண்ணன் அமைச்சர் அவர்கள் அதை நினைவுபடுத்தினார். பானை சின்னத்தை மறவாமல் வாக்களிக்க வேண்டும்.